பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இந்த உங்களோடு இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நற்செய்தி உங்களுக்கு நிச்சயம் குட் நியூஸ் ஆய் வரும். கிறிஸ்துவின் பிறப்பு இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளிலே லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்று சகரியாவிடத்துல சொல்லுகிறார். கிறிஸ்து பிறப்புக்கும் சகரியாவுக்கும் எலிசபெத் மனைவிக்கும் யோவான் சானுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அடையாளம் இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்னதாக வழி ஆயத்தம்படியாய் எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்த யோவான் சானகனை இந்த யோவான் சானகன் பிறக்க போகிறார் என்றுதான் தேவதூதன் சகரியாவிடத்தில் சொல்லுகிறார். இந்த சகரியா அதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர் வயது சென்றவரும் கிழவனும் அவர்களுக்கு வயது சென்றவளுமாய் இருக்கிற மனைவி என்பதால் நம்ப முடியாது. எப்படி ஆகும் கேட்கும்போது தேவதூதனுடைய வார்த்தை வருகிறது. பரலோகம் அவருடைய வார்த்தையை அடக்கிறது. 10 மாசம் பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பார். இது ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் என்றால், சில நேரத்தில் நாம் பேசக்கூடாது, எதிர்வினையாய் எதிர்மறையாய் பேசக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இப்படி பேசின சகரியாவை வாயை மூடும்படியாய் செய்தார். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சில நேரத்தில் பேசக்கூடாத வார்த்தைகளை எதிர்வினையாய் பேசாமல் எதிர்மறையாய் பேசாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு விசுவாசித்து அமைதியாய் இருப்பதே நல்லது. சகரியா அமைதியா இல்லாமல் இது எப்படி ஆகும் என்று அவர் கேட்டபடியால் அமைதியாக இருந்து நீங்கள் வார்த்தைகளை நம்புங்கள். சில நேரத்தில் பேசக்கூடாத வார்த்தையை பேசாமல் இருக்க வேண்டும் என்று பரலோகமும் தேவனும் விரும்புகிறார். ஆகவே நீங்களும் இதை கடைபிடிங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவக்கரம் கூட இருந்து பாதுகாப்பு, சுகம், பலன் இந்த நாள் முழுக்க நடத்தட்டும். எதை பேசணும் எதை பேசக்கூடாது கட்டுப்பாடோடு உங்களை கற்றுத்தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.